விஜய் திருச்சியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? தேர்தல் வெற்றியாக அவர் இதை நிரூபித்து காட்ட முடியுமா என்றால் ஒரு பெட் வச்சு கூட சொல்லலாம். அப்படி எல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியாது. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேர்தல் மேலாண்மை சிங்கங்களும் அல்ல, புலிகளும் அல்ல, யானைகளும் அல்ல, இவற்றையும் கடந்த டைனோசர்கள். இவரும் அந்த பாலிடிக்ஸ்குள்ளார வர்றாருல்ல ஃபாதர், ஒரு சாதியத்தை குறிவிக்கிற பாலிடிக்ஸ்குள்ளார தானே வர்றாரு. யாருமே இங்க சாதி இல்லாமலே அரசியல் பண்றாங்கன்னு சொன்னா அது மாதிரி ஹிப்போக்ரசி கிடையாது. அது மாதிரி போலித்தனமும் பொய்மையும் கிடையாது. விஜய் 12 வயசுல இருந்து மாணவ பருவத்திலிருந்து பெரிய விழிப்புணர்வு மாற்று பொலிட்டிக்கல் தியரியில வளர்ந்தவரா. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் காஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், விஜய் திருச்சியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? இந்த கூட்டம் சொல்ற மெசேஜ் என்னவா இருக்கும் ஃபாதர்? தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான விளையாட்டுக்காரராக விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் நிலை பெற்றிருக்கிறது என்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பொதுவில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தொகுப்பினர் இருப்பார்கள், அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தொகுப்பினர் இருப்பார்கள். இரண்டுக்கும் இடையே ஒப்புமைகள் இருந்தாலும் கூட இரண்டும் தனித்துவமான செல் நெறிகள். இந்த ட்ராஜெக்டரின்னு சொல்லுவோம், செல் நெறி. இந்த ரெண்டையும் நம்ம குழப்பிக்க கூடாது. அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இன்று நிலவுகிற அந்த அரசியல் அணுகுமுறை, அரசியல் போக்கு, அரசியல் தன்மை, அடிப்படைகள், இதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இப்போது இருக்கிற ஆட்சியின் மீது கடுமையான கோபம் அல்லது அதிருப்தி, ஏமாற்றம், எனவே இந்த ஆட்சியை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். என்னுடைய அவதானத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைப்பது திமுகவுக்கு எதிரான ஒரு அணி இருக்கும். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அவர்களோடு இணைகின்ற ஏனைய தோழமை கட்சிகள். இவர்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைப்பார்கள். மக்களிலும் ஒரு தொகுப்பினர் நினைக்கக்கூடும். ஆனால் நான் எப்போதுமே சொல்வதை போல ஒரு சமூக கணக்கு உண்டு, இந்த சோஷியல் பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட். அதனுடைய அடிப்படையில் திமுக கூட்டணியினுடைய அந்த வாக்கு சதவீதம் என்பது 42% மேலாகத்தான் இருக்கிறது. ஆனால் அரசியல் மாற்றம் வேண்டும். இன்று இருக்கின்ற ஒரு அரசியல் அல்ல, ஒரு ஃப்ரெஷ் ஏர் வேணும், புதுசா பல சக்திகள் வரணும். இது நெடுங்காலமாகவே தமிழக அரசியல் களத்தில் ஒரு அடிநீரோட்டமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் இன்றைய இளைஞர்களுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் நெடு வரலாறு தெரியாது. அவர்கள் நவீனத்துவம் என்று சொல்வதை விட ஒரு புதிய சோசியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா, சமூக அரசியல் சூழலினுடைய புரிதல்களின் அடிப்படையில் இயங்குகிறவர்கள் என்று பார்க்கின்ற போது இந்த அரசியல் மாற்றத்திற்கான தேவையை வடிவமைத்து காட்டுகிற அல்லது கூர்மைப்படுத்துகிற, to articulate the desire for change, அதை திரு விஜய் அவர்கள் வெற்றிகரமாக செய்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. அதிலும் குறிப்பாக அவருக்கு திரை உலகில், தமிழகத்தில், இந்தியாவில் மிக அதிகம் சம்பளம் பெற்று திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த ஒரு வெற்றிகரமான வெகுஜன திரை ஆளுமை. அந்த திரை ஆளுமை என்ற அறிமுகம் அவருக்கு உதவியாக இருக்கிறது. எனவே ஒரு 16 வயதிலிருந்து 18 வயதிலிருந்து 35, 40 வயது வரை உள்ளவர்கள் கணிசமாக அவரை ஆதரிக்கிறார்கள், அவரை கவனிக்கிறார்கள். எனவே அவர் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் கூட்டம் அணி திரள்கிறது. ஒரு மெசேஜிங் ஒரு பவர்ஃபுல்லா அவரால் மெசேஜஸை கொண்டு போய் சேர்க்க முடியுது. மூன்றாவது அரசியல் சக்தியாக தமிழகத்தில் இன்று அவர் தெரிகிறார். திராவிட முன்னேற்ற கழக அணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி, இந்த ரெண்டிற்கும் அடுத்தபடி மூன்றாவது அணியாக அவர் தெரிகிறார். இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் பல தொகுதிகளில் 2வது இடத்தில் கூட அவர் இருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், பெர்செப்ஷன். ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்வதை போல என்னுடைய ஒரு நீண்ட அரசியல் ஆய்வு பயணத்தில் நீங்கள் அந்த பெர்செப்ஷன் பேட்டில் வின் பண்றது, தோற்றப்பாட்டினுடைய போரை வெல்வது எளிது. ஆனால் தேர்தல் என்கின்ற அந்த
போரை வெல்வது அது வேறு விளையாட்டு. ஆக அந்த தோற்றப்பாடு, இந்த பெர்செப்ஷன் அட்வான்டேஜ்ல வந்து விஜய் அவர்கள் முன்னணியில் பல இடங்களில் 2வது இடத்தில் கூட அவர் இருக்கிறார். தேர்தல் போர் என்று வருகின்ற போது அது வேற தான் நம்ம சொல்லணும். ஒருவேளை ஒரு அடுத்த கேள்விகளில் நான் அதை கொண்டு வருகின்றேன். ஆனால் உங்கள் கேள்விக்கு அவர் தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கிய சக்தியாக இன்று அவர் நிலை பெற்றிருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் மாற்றம் விரும்புகின்றவர்களினுடைய ஒரு அடையாளமாக அவர் ஆகி நிற்கிறார். இப்ப கூட்டம் கூடுது, ஆனா அது ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டமா தெரியல. இந்த கூட்டத்தை எலக்ட்ரானிக்கல் பாலிடிக்ஸை கன்வெர்ட் பண்ண முடியுமா? இல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். அதாவது கவனத்தை ஈர்ப்பதிலும் உற்சாகத்தை உருவாக்குவதிலும் ஆர்வத்தை தூண்டுவதிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். உயிர் துடிப்போடு தான் இளைஞர்கள் வருகிறார்கள். பணம் கொடுத்து அணி திரட்டி அழைத்து வரப்படுகிற கூட்டம் அல்ல அது. ஆர்வ மிகுதியால் வருகின்றவர்களும், கியூரியாசிட்டி ஆல்சோ, ஒரு மாபெரும் திரை ஆளுமையை நேரில் பார்க்க வேண்டும் என்கின்ற உந்துதலில் வருகிறவர்களும் உண்டு. அப்போ இதற்கு பின்னால் ஒருவேளை பாஜக அரசியல் இருக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு பார்வையும் இருக்கிறது. காரணம், அந்த ஒரு மேக்ரோ கேன்வஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாம் பார்க்கிறப்போ வந்து பாஜக ஒண்ணு முடிவு பண்ணிடுச்சு, அதிமுகவை அழிக்கணும் ஒழிக்கணும்னு அது முடிவு பண்ணிடுச்சு. 2031 1968க்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு மாநில கட்சி, இன்னொரு பக்கம் ஒரு தேசிய கட்சி. இந்தியாவிலேயே தமிழகத்திற்கு மட்டும்தான் அந்த தனித்துவம் உண்டு. அது பெரும் கொடை. என்னவென்றால் 2 கோல் போஸ்டுமே மாநில கட்சிகளாக இருந்தது. அது வந்து நமக்கு கிடைத்த பெரும் ஒரு பாக்கியம் என்று சொல்லலாம். இந்த புதுடெல்லி சர்வாதிகாரத்தையும் ஏகாதிபத்தியத்தையும் ஓரளவுக்கு தாக்குப்பிடித்து நிற்பதற்கு ஒரு புறம் திராவிட முன்னேற்ற கழக ஒரு கோல் போஸ்ட், இன்னொரு புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த ரீஜனல் 2 கோல் போஸ்ட் இருந்தது. நமக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று கொடையாக இருந்தது. இதை எப்படியாவது உடைக்கணும்னா ஏதாவது ஒரு கட்சியை ஒழிக்கணும். அது அதிமுக உள்ள நடக்கிறது எல்லாம் பார்க்கிற போது பின்னாடி இருக்கிறது பாஜக தான்ங்கிறது தெரியுது. அருகில் அழைத்து இவர்களே தங்களுக்கு சூனியம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அது ஒன்னும் தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அப்படிதான் அது ஆயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இவர்களையும் காரணம், ஒரு ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி வாக்குகள் பொதுவில் 2 முனை போட்டியாக இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது என்றால் அந்த வாக்குகளும், ஓரளவுக்கு மாற்றம் விரும்புகின்ற வாக்குகளும் எதிரணியில் இருக்கிற முதன்மை கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் சென்றிருக்க வேண்டும். ஆனால் இப்போது அது நடக்காது. அந்த மாற்றம் விரும்புகின்ற வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னால் தான் வரும். அந்த வகையில் ஏற்கனவே பாஜக அதிமுகவை அழிக்க பார்க்கிறது. அதோடு சேர்த்து விஜய் அவர்கள் இயல்பாக வந்திருக்க வேண்டிய வாக்குகளையும் பிரிக்கிறார் என்கின்ற பொழுது அவர்களுடைய நிலைமை மிகவும் சவாலுக்கு உள்ளாகிறது. இது ஒரு புறம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். இது வந்து தேர்தல் வாக்குகளாக மாறுமா என்றால் உறுதியாக மாறாது. நான் அதை ஒரு 4 தேர்தல்களையாவது அணுகி உள் நின்று அதனுடைய தன்மைகளை, திசைகளை, போக்குகளை பார்த்தவன், கவனித்தவன் என்கின்ற வகையில் சொல்கின்றேன். விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நின்று அவர் போட்டியிட்டார் என்றால் வரும், கட்டாயம் வரும். 20-21% கூட அவர் கொண்டு வந்து விடுவார். ஆனால் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை கண்டுபிடிப்பதே அவர்களுக்கு கடினமாக இருக்கும். அந்த வேட்பாளர்கள் மக்களிடம் சென்று சேர்வது, அணி திரட்டுவது, கொண்டு வந்து அவர்களை வாக்களிக்க வைப்பதெல்லாம் அது சாதாரண வேலை அல்ல. அதனால்தான் நான் ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேர்தல் மேலாண்மை சிங்கங்களும் அல்ல, புலிகளும் அல்ல, யானைகளும் அல்ல, இவற்றையும் கடந்த டைனோசர்கள். அவங்களை நீங்க என்னைக்குமே குறைத்து மதிப்பிட முடியவே முடியாது, கூடாது. குறைத்து மதிப்பிட்டால் நீங்கள் தவறு இழைக்கிறீர்கள். எனவே ஒரு தேர்தலை மேலாண்மை செய்வதிலும் அந்த அவ்வளவு மைக்ரோ டீடைலிங் பண்ணுவாங்க. அந்த மைக்ரோ டீடைலிங் எல்லாம் இவங்களால எல்லாம் பண்ண முடியாது. ஒரு வார்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுல எத்தனை பேர் உறுதியா நமக்கு ஓட்டு போடுவாங்க, எத்தனை பேர் உறுதியா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எத்தனை பேர் அங்கிட்டும் இங்கிட்டுமா இருப்பாங்க, அவங்க யார் யாரு, அதுல யாரை எப்படி கரெக்ட் பண்ணலாம், காசு கொடுத்து கரெக்ட் பண்ணலாமா, வேற வழியில கரெக்ட் பண்ணலாமா, இது எல்லாம் வந்து துல்லியமாக திட்டமிட்டு களப்பணி ஆற்றுகின்ற ஆற்றல் கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும். எனவே தேர்தல் வெற்றியாக அவர் இதை நிரூபித்து காட்ட முடியுமா என்றால் இன்றைக்கு நான் எழுதி சொல்கிறேன். ஒரு வேணா நம்ம வந்து ஒரு பெட் வச்சு கூட சொல்லலாம், அப்படிலாம் கன்வெர்ட் பண்ண முடியாது இந்த தேர்தல். இப்ப திருச்சி கிழக்குல போட்டியிடுறதா சொல்றாங்க. குறிப்பா அந்த இனிகோ இருதயராஜ் அவரை குறி வைக்கிறதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க?
அந்த பகுதியில் தன்னுடைய செயற்பாடுகளை அவர் அதிகப்படுத்தி இருப்பதையும் அங்கிருந்து தன்னுடைய பரப்புரை பயணத்தை தொடங்குவதையும் பார்த்தால் இப்படியான கேஷ்யம்ங்கிற வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு அதுல அப்படி ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை. ஒருவேளை அவர் அங்கு நிற்கலாம். அதில் அவர் சார்ந்த சமூகத்தினர் அதிகமாக வாழ்கின்ற தொகுதி அது. மதம் என்று பார்க்கின்ற போதும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி. எனவே அந்த தொகுதியை கவனப்படுத்தலாமோ என்கின்ற ஒரு பொதுவான பார்வையும் புரிதலும் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அப்படித்தான் சொல்ல வேண்டும். இவரும் அந்த பாலிடிக்ஸ்குள்ளார வர்றாருல்ல ஃபாதர், ஒரு ஜெனரலைஸ்டு பாலிடிக்ஸ், அந்த சாதியத்தை குறிக்கிற பாலிடிக்ஸ்குள்ளார தானே வர்றாரு. நியூட்ரல் ஃபேஸ் அப்படின்னால அடையாளப்படுத்தப்பட்டாங்க. இப்போ இவரும் அதே பாலிடிக்ஸ் தானே வர்றாரு. நீங்க தமிழ்நாட்டில் வந்து யாருமே இங்க சாதி இல்லாமலே அரசியல் பண்றாங்கன்னு சொன்னா அது மாதிரி ஹிப்போக்ரசி கிடையாதுங்க. அது மாதிரி போலித்தனமும் பொய்மையும் கிடையாது. சாதி என்பது ஒரு சமூக அழகு. என்னை பொறுத்தவரையில் நான் சாதியை ஒரு சமூக அழகாக ஏற்றுக்கொள்கிறேன். அதற்குள் சனாதனம் வந்து அதை வந்து கிரேடட் இன்இக்வாலிட்டியை மாத்திருப்பதான் நான் அதை கடுமையாக மூர்க்கத்தனமாக நிர்தாட்சியமின்றி எதிர்க்கிறேன். பிறப்பிலேயே ஒரு மனிதன் உயர்ந்தவன் அல்லது ஒருபடி குறைந்தவன், தாழ்ந்தவன், இழிந்தவன் என்று சொல்வதை போல மனிதகுல வரலாற்றிலேயே அராஜகம் நடந்தது இல்லை. அதை சனாதனம் செய்தது. அந்த சனாதனம் என்பது எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா பிராமணர்கள் தான் செய்கிறார்கள் என்று நம்ம நினைக்கிறோம். சனாதனத்தை உருவாக்கியது ஒருவேளை அவர்களாக இருக்கலாம். ஆனால் அதை ஈவு இரக்கம் இல்லாமல் நிறைவேற்றியதும் நிறைவேற்றி கொண்டிருப்பதும் பிராமணர்கள் அல்லாத சாதிகள் தான். எனவே திராவிட பிராமணர்கள் நிறைய இருக்கிறார்கள், காங்கிரஸ் பிராமணர்கள் நிறைய இருக்கிறார்கள், முக்குலத்தோர் பிராமணர்கள் நிறைய இருக்கிறார்கள், கவுண்டர் பிராமணர்கள் நிறைய இருக்கிறார்கள், உடையார் பிராமணர்கள் நிறைய இருக்கிறார்கள், நாடார் பிராமணர்கள் நிறைய இருக்கிறார்கள், ஏன் பறையர் பிராமணர்கள் இருக்கிறார்கள், பல்லர் பிராமணர்களும் இருக்கிறார்கள். தங்கள் சாதியிலேயே அருந்ததியர்களை ஏற்றுக்கொள்ளாத பறையர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, பல்லர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, பறையர்களை ஏற்றுக்கொள்ளாத பல்லர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. எனவே பிற்படுத்த சாதிகளுக்கு இடையே நிலவுகின்ற சனாதன மனநிலையை எதிர்கொள்ளாமல் நம்ம சாதியை வந்து வெறும் ஏதோ பிராமணர்களை மட்டுமே காட்டிவிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம்னா அது ரொம்ப தப்பு. அந்த வகையில் பிராமணர்கள் ரொம்ப தூரம் கடந்து போயிட்டாங்க. அவங்க இன்னைக்கு ரொம்ப எல்லாம் சாதி எல்லாம் ஒரு வெறியோட அவங்க எல்லாம் பாக்குறது கிடையாது. பிராமணர்கள் ஏதாவது இன்னொரு சாதிக்காரங்களை வெட்டி கொள்றாங்களா? இல்லையே. நீங்க அதிகமான கலப்பு திருமணங்கள் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கும் ஏனைய சமூகங்களுக்கும் தான் நடந்திருக்கும். ஆனால் நீங்க வந்து ஏதோ திராவிடம் என்கின்ற பேரை வச்சிருக்கனாலேயோ கம்யூனிஸ்ட்ங்கிற பேரை வச்சிருக்கனாலேயோ அட்லீஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தீர்க்கமா சில நிலைப்பாடு எடுத்து அது கடுமையா அவங்க இந்த சாதி பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. ஆனா மற்ற கட்சிகள் எல்லாம் உள்ளுக்குள்ள சாதி தான். அதனால இந்த விஜய் சாதி கணக்குக்கு போறாருங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறதெல்லாம் அது சரியே கிடையாது. எல்லாரும் எந்த தொகுதியில யாரை விட்டா வரும், எப்படி வந்து என்ன கணக்கு பார்த்துதான் இதெல்லாம் விடுறாங்க. ஸோ அவரும் அந்த கணக்கை பார்த்தார் என்றால் அதில் ஒன்றும் தவறு இருப்பதனாக நான் நினைக்கல. சாதியை ஒரு சமூக இயல்பான அழகாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது வரைக்கும் எனக்கு ஓகே தான். ஆனால் அதை ஒரு முரணாகவும் பகை முரணாகவும் பார்க்கிற போது அதை நாம் தீவிரமாக எதிர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசியலை அவர் ஊக்குவிக்கிறார் என்றால் அதை நாம் விமர்சிக்கத்தான் வேண்டும். கிறிஸ்டியன் கம்யூனிட்டி விஜயை தங்களோட ஆளா பாக்குறாங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, ஒரு கொஞ்சம் பேரு பார்க்கலாம். ஏன்னா கடந்த முறை உங்களுக்கு ஆவேசமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாராளுமன்ற தேர்தலில் இஸ்லாமிய சமூகத்தில் 90% வாக்களித்தார்கள் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு. கிறிஸ்தவர்கள் ஒரு 80% வாக்களித்தார்கள். மற்ற அணிகளுக்கு ஒரு 5-10% வாக்களிக்காமல் போனவர்கள் ஒரு 10% இருக்கும். இந்த முறை என்னவென்றால் ஒரு 25% கிறிஸ்தவ வாக்குகளை, அதுவும் குறிப்பிட்ட பாக்கெட்ஸ்ல, எல்லா இடம் வாங்க முடியாது. இப்ப கன்னியாகுமரியில வாங்க முடியுமான்னா முடியாது, திருநெல்வேலியில வாங்க முடியுமான்னா முடியாது, தூத்துக்குடியில வாங்க முடியுமான்னா முடியாது, திருச்சியில ஒருவேளை வாங்கலாம், சிவகங்கையில வாங்கலாம், தஞ்சாவூர் பக்கத்துல வாங்கலாம், இந்த மட்டும் பகுதிகளில் அவங்க வாங்கலாமே தவிர பொதுவாக கிறிஸ்தவ வாக்குகளை அவர் வெல்கிறாருன்னு டெஃபினட்டா கிடையாது. நான் அதை உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க, முதல் முறையா நம்ம மதத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் இல்ல, அது ஒரு சின்ன தொகுப்பு தான், அது ரொம்ப ரொம்ப சின்ன தொகுப்பு. கள ஆய்வு செய்தவர்கள் இந்த புரிதல் நான் சொல்ல தவறான ஒரு புரிதல், அப்படி கிடையவே கிடையாது. கிறிஸ்தவத்திற்குள்ளும் அவர் சார்ந்த சமூகத்தினர் இருக்கிறார்கள். அதுல கொஞ்சம் நிறைய பேரு அவர் வந்தா நல்லா இருக்குமே எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, நம்ம வா இப்படின்னு எல்லாம் சொல்ற ஒரு தொகுப்பு எப்போதுமே இருந்து கொண்டுதானே இருக்கும் இல்லையா. அது இயல்பான மனித உணர்வு தானே. அப்படி ஒரு உணர்வு ஒரு தொகுப்பினருக்கு இருப்பதில் தவறு என்றும் நான் நினைக்கவில்லை. ஆனால் உறுதியாக அவர் 25% மேல் கிறிஸ்தவ வாக்குகளை அவர் வாங்க மாட்டார். இந்த பாஜக வந்து விஜய் சிறுபான்மையினர் ஓட்டை பிரிக்கிறது நமக்கு நல்லதுதான், ஏன்னா அந்த ஓட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா திமுக வாக்கு சதவீதம் குறையோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த
தியரி எப்படி பார்க்குறீங்க? ஆமா, உறுதியா அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. அதுக்காக தான் அவரை உற்சாகப்படுத்துவாங்க. அவருக்கு என்னென்ன ஆதரவு வழங்க முடியுமோ எல்லா ஆதரவையும் அவங்க வழங்குவாங்க. அவர்களுடைய இலக்கு என்பது இப்போது அதிமுகவை அழிப்பது. இன்று அதிமுகவை அழிப்பதை போல அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பலவீனப்படுத்துவது. அப்படித்தான் அவர்களுடைய அணுகுமுறை இருக்கும். 2031 களத்தை தாங்கள் கட்டுப்படுத்துவது. தனியாக வர முடியவில்லை என்றாலும் மகாராஷ்டிரா போல, பீகார் போல உள்வந்து படிப்படியாக முழு கட்டுப்பாட்டில் அரசு எந்திரத்தை அவர்கள் எடுப்பது. அவர்களுக்கு சட்டப்பேரவையை கட்டுப்படுத்துவதை விட அரசு எந்திரத்தை கட்டுப்படுத்துவது, அதிகார வர்க்கத்தை கட்டுப்படுத்துவது, அந்த அதிகார கன்னிகளை எல்லாம் கட்டுப்படுத்துவது என்பதுதான் அவர்களினுடைய வியூகம், அணுகுமுறையாக இருக்கும். அதை அவர்கள் செய்வார்கள். அதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற அளவுக்கு இங்கு சமூகத்தில் ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு இல்லை. அரசியல் கட்சிகளிடையும் செயல்பாடுகள் இல்லை. ஏனைய கட்சிகள் எல்லாமே தேர்தலை எதிர்கொள்வது, வெல்வது என்பதாகத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்களினுடைய இந்த பலமுனை போர்க்கள வடிவமைப்பு இருக்கிறது அல்லவா, தகவமைப்பு இருக்கிறது அல்லவா, இந்த வியூகங்களை எல்லாம் முறியடிக்கிற ஒரு உத்தியும் பதில் அணுகுமுறைகளும் இங்கு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு கூட இல்லை. இந்த சிறுபான்மையினருக்கு அரசு மேல ஒரு அதிருப்தி இருக்கு. பாஜகவை காமிச்சு திமுக அரசு ஓட்டு வாங்குறாங்க, டேக்கன் ஃபார் கேரண்டி மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குதானே? ஆமா, அந்த பார்வை இருக்குது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதாவது நீங்க எப்பவுமே நான் சொல்றது ஒரு ஆட்சியில் அமர்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லோருக்குமான ஆட்சி தான் நடத்த வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தங்களுக்கு மிகவும் அடித்தளமாக இருக்கிற சமூகங்கள் எவை, அரசியல் சமூகங்கள் எவை என்று பார்த்து அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி பார்த்தால் நான் பல முறை எடுத்து சொன்னது போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருந்தது அவர்களினுடைய கட்சி ஓட்டுகள் நம்பர் 1, கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் நம்பர் 2, பொதுவில் தலித் வாக்குகள், வட தமிழகத்தின் பறையர் சமூக வாக்குகள் மற்றும் மேற்கு தமிழகத்தின் அருந்ததியர் சமூக வாக்குகள் நம்பர் 3, மொழிவழி சிறுபான்மையினர் வாக்குகள், அது தெலுங்கு மொழி பேசுகின்ற மற்றும் கன்னட மொழி பேசுகின்ற சமூகத்தினரின் வாக்குகள். இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்வதற்கு காரணமாக இருந்தவை. அதில் வலுவான அரசியல் ஒரு பலன் அடைந்த சமூகங்கள் என்று பார்த்தீர்கள் மொழிவழி சிறுபான்மையினர் அடைந்திருக்கிறார்கள். கொஞ்சம் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு தலித் சமூகங்களையும் கவனித்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையும் அந்த திசையில் சில திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் தென் தமிழகத்தில் பள்ளர் சமூகத்திலிருந்து ஒரு வலுவான ஒரு ஆளுமையை உருவாக்கணும் அப்படிங்கிற அக்கறை கூட இல்லாமல் இருந்ததை பார்க்கிறப்போ ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டரை உருவாக்கி இருக்கலாம். அந்த சமூகத்திலிருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலிருந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனை நினைச்சிருந்தா இந்த 5 ஆண்டு உருவாக்கி மென்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். அது நடக்கல. நீங்க கிறிஸ்தவ சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையிலும் பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஒரு அரசியல் பாதுகாப்பை 100% திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி இருக்கிறது, ஆட்சி வழங்கி இருக்கிறது. ஆனால் அவர்களினுடைய நிறுவன தேவைகள், நீண்ட கால தேவைகள், அதுல ரொம்பவே அவங்க தப்பா தான் நடந்திருக்காங்க. நான் சில கேஸ் எல்லாம் நான் பப்ளிக்கா இங்க விவாதிக்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட மோசமா தான் நடந்திருக்காங்க. இப்ப கூட அரசு உதவி பெறும் கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பது இல்லை. 4.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் குழந்தைகளுக்கான அந்த காலை உணவு திட்டத்தை கூட ஏறக்குறைய அரசு ஆட்சி முடிகின்ற தருணத்தில் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அதிருப்திக்கான காரணங்கள் பல இல்லாமல் இல்லை, இருக்கின்றன. ஆனால் அரசியல் பாதுகாப்பு தந்திருக்கிறார்கள் என்கின்ற வகையில் தாக்குதல்களுக்கு உள்ளாகாமலும் எப்போதுமே நிரந்தர அச்சத்தில் வாழ்கின்ற ஒரு நிலையில் இல்லாமலும் ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்கின்ற வகையில் இவர்களை விட்டால் வேறு யார் என்கின்ற ஒரு மனநிலையில் கிறிஸ்தவ சமூகம் இருக்கிறது. ஆனால் இந்த மனநிலை நீண்டு தொடராது. ஏதோ ஒரு புள்ளியில் நமக்கான அரசியலை நாம் செய்வோமே என்கின்ற மனநிலைக்கு கிறிஸ்தவ சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் இணைந்து வரக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த திருச்சி பிரச்சாரத்துல விஜய் அவர்களுடைய பேச்சு குறிப்பா பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு இதை நோக்கிதான் இருந்தது. பெருசா பொலிட்டிக்கல் மெசேஜ் எதுவும் சொன்ன மாதிரி அந்த கட்சியினுடைய பிரச்சனையே என்ன பொலிட்டிக்கல்? விஜய் 12 வயசுல இருந்து மாணவ பருவத்திலிருந்து பெரிய விழிப்புணர்வு மாற்று பொலிட்டிக்கல் தியரியில வளர்ந்தவரா? அவருடைய திரை ஆளுமையை நாம் மதிக்கின்றோம், அவருடைய பாப்புலாரிட்டியை நம்ம மதிக்கிறோம். இன்னைக்கு அரசியல் களத்தில் நிற்கிறாரு. எல்லாரையும் போல அவரும் ஒரு அரசியலை வளர்த்தெடுக்கிறாரு. அதை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது, வரவேற்கலாம். ஆனா அவர் என்ன ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில வளர்ந்தவரா, இல்ல பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அவருக்கு இருக்குதா, இல்ல அவருக்கு பின்னாடி போறவங்க, அவருக்கு கோர் டீமா இருக்கிறவங்க? இப்ப நான் ஏன் சப்போர்ட் பண்ணலைன்னா அவரை சுத்தி
சுத்தி இருக்கிற அந்த கோர் டீம் இருக்கு இல்லைங்களா, எப்பவுமே வந்து ஈகோ சிஸ்டம் தான். ஒரு தலைவன் என்கிறவன் அவருடைய முதல் ஈகோ சிஸ்டம். அந்த ஈகோ சிஸ்டத்துல யார் இருக்கிறாங்க, தலைவரை மட்டும் நான் பாக்குறதே இல்லை. எப்பவுமே தலைவரை சுற்றின ஒரு ஈகோ சிஸ்டம். நான் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அருகில் இருந்து அவர் நான் பார்த்திருக்கிறேன். வந்து அவர் எல்லாவற்றிற்கும் அந்த ஈகோ சிஸ்டத்துல அவர் ஆள் வச்சிருப்பார். தமிழுக்குன்னு ஒரு செட்டு ஆளை வச்சிருப்பாரு, இடஒதுக்கீடு அரசியலுக்குன்னு அவர் ஒரு செட்டு ஆளை வச்சிருப்பாரு, நீதித்துறையை பார்த்துக் கொள்வதற்கென்று அவர் ஒரு செட்டு, அதுல வந்து சமூக நீதியும் பார்த்துக்கணும்னு ஒரு செட் ஆளை வச்சிருப்பாரு. கல்வி கலைத்துறையில அவர் அமேசிங் ஒரு கொள்கை சார்ந்து அந்த கொள்கைகளை முன்னகர்த்துவதற்கான ஒரு ஈகோ சிஸ்டத்தை அவர் பிரம்மாதமா வச்சிருந்தா நான் பக்கத்துல நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஈகோ சிஸ்டம் தான் உங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கும். இவர்கள் நம்பத்தக்கவர்கள், இவர்கள் இந்த நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள், எந்த தருணத்திலும் இவர்கள் சமரசம் செய்ய மாட்டார்கள். இன்னைக்கு நமக்கு இருக்கிற முதல் பிரச்சனையே புதுடில்லி சர்வாதிகாரமும் ஏகாதிபத்தியமும். அது சனாதனத்தை அடிப்படையாக கொண்டது. அதை எதிர்த்து நின்று சமராடுவார்கள் என்கின்ற அந்த பொலிட்டிக்கல் கன்விக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது அவருக்கு இருக்கிறதோ இல்லையோ அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு இருக்குதாங்கிறத பார்த்து தான் அதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் டெஃபினட்டா இல்ல. அதனால அவர் வந்து கொள்கை அரசியல் நடத்த வந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கௌரவமான ஜோக், அவ்வளவுதான். அவர் ஒரு பாப்புலர் பாலிடிக்ஸ் நடத்துறாரு. அதுல வந்து முழக்கங்கள் எளிதாக சென்று மக்களை சேரும். அது ஒரு முழக்க அரசியல், அவ்வளவு. ரஜினி சொல்வார்ல, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதுக்கு சமம். அந்த முழக்கம் ஒரு வைப்ரேஷனை எல்லா இடத்துலையும் உருவாக்கும். அப்படி ஒரு முழக்கமா தான் என்னால பார்க்க முடியுமே தவிர அந்த கட்சி ஒன்றும் ஒரு கோர் பொலிட்டிக்கல் எஜுகேஷன்லையும் கோர் பொலிட்டிக்கல் கன்விக்ஷன்லையும் புடமிடப்பட்டு வளர்ந்து எழுந்த ஒரு கட்சியா நான் பார்க்க முடியாது. இப்ப அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், என்னால 2 கட்சியிலுமே கான்பிடண்டா சொல்ல முடியும். தலைவர் எப்படி இருக்காங்களோ இல்லையோ, ஆனா 10 பேரை போலாம் பார்க்க முடியுமா, அந்த 10 பேர் தலைவர்கிட்ட போவாங்க, பேசுவாங்க, இதை வந்து ஒரு கருத்தை எடுத்து சொல்லுவாங்கங்கிற அந்த கான்பிடன்ஸ் டெஃபினட்டா இருக்குதுங்க. டெஃபினட்டா இருக்கு. இப்போ ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு பிரச்சனையா, மொழி சார்ந்த ஒரு பிரச்சனையா, நமக்கு நேரடி ஆக்சஸ் கிடைக்கலனாலும் அங்க வந்து ஒரு 50 பேரை பார்க்கலாம். இப்ப என்னாலே வந்து ஒரு 50 பேரை பார்க்க முடியும். இந்த பிரச்சனை இது செய்துதான் ஆகணும், இது உங்களுடைய தலைமைக்கு நீங்க கொண்டு போய் பதில் சொல்லுங்கன்னு உத்தரவு போட்டு கேட்க முடியும். நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா உள்ள இருக்கிறவங்க அவங்க ஒரு 50-40 ஆண்டுகளாக ஒரு சமூக நீதி கொள்கையில் புடமிட்டப்பட்டவர்கள் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி எனக்கு யாரையும் அங்க பார்க்க முடியல. என்னால தொடர்பு இவங்களை பேசினா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரும் தெரியல. இட் இஸ் நாட் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பேஸ்ட் கிடையாது. இட்ஸ் ரெட்டாரிக்கல் பார்ட்டி, பாப்புலிஸ்ட் பார்ட்டி. தட்ஸ் ஆல். இப்ப கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு ஃபாதர். இப்ப பிரச்சாரத்துல களத்துல இறங்கிட்டாரு. என்ன பண்ணிருக்கலாம் ஃபாதர் இவரு? இல்ல, அவங்களால ஒரு பாப்புலிஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்றாங்க. they are amplifying a call, amplifying a rhetoric and மாற்றம் விரும்புகின்ற அல்லது ஆட்சிக்கு அதிருப்தியான ஒரு எல்லா தொகுப்பினருக்கும் ஒரு வடிகாலாகவும் ஒரு அணிதிரளும் இடமாகவும் அவர்கள் மாறுகிறார்கள். ஸோ அந்த ரோல் அவங்க கரெக்டா பண்றாங்க. ஒன்னும் தப்பு இல்லைங்கிறாங்க. there is nothing wrong in a democracy. அதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. கிரிட்டிக்ங்கிறது உங்க கொள்கை. what is the core of your political organization, அதுல வந்து நம்ம கிரிட்டிக் இருக்குது. ஸோ அதனால அவங்க ஒரு பாப்புலிஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா பண்றாங்க. நீங்க கடந்த தேர்தல் கருத்து கணிப்பெல்லாம் இறங்கி பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட எக்ஸாக்டா வந்திருந்தது. நீங்க முன்னவே விஜய் ஒரு வாக்கு சதவீதத்தை எடுப்பாரு அப்படின்னு ஒரு கணிப்பு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்ல, நான் நேரடியா இன்னும் வந்து அங்கங்கே சில துண்டுகளாகத்தான். அதனால தான் நான் வந்து டெஃபினிட்டிவா சொல்லல. ஏன்னா இப்போ வந்து என்னுடைய முழு கவனமும் த ரைஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு பல துணை அமைப்புகள், உலகளாவிய தமிழர்களை தொழில் வணிக திறன்கள் சார் ஒத்துழைப்பு கொலாபரேஷன் இதுல நம்ம கொண்டு வருது. ஏன் அந்த வேலையை நான் செய்யறேன் அப்படின்னா, அதாவதுங்க நான் அடிக்கடி இந்த ஒரு உதாரணத்தை சொல்வது உண்டு. ஒரு சமூகம் மிக பெரும் முன்தாவல் நடக்க வேண்டும் என்றால் அது அரசியல் சமூகத்தினால் மட்டும் முடியாது. பொது சமூகம் பெரிதாக இணைகிற போதுதான் அந்த மாற்றங்கள் பெரிதாக நடக்கும். நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய மாணவனாக இருந்த பொழுது எங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபையில் ஆல்டர் பாய் என்று சொல்வார்கள். பீடச் சிறுவர்கள், அதாவது அந்த ஃபாதர் ஆல்டர் திருப்பீடத்திற்கு செல்வார். அவரோடு கொஞ்சம் சின்ன பசங்க எல்லாம் போவாங்க இல்லையா. அது ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் அவ்வாறு பீடச் சிறுவனாக இருந்தபோது எங்கள் கிராமத்தில் ஃபாதர் தான் படித்தவர். மருத்துவ ஒரு பிரச்சனைனாலும், படிக்கிற பிரச்சனைனாலும், குடும்பத்துல பிரச்சனைனாலும், வேற என்ன பிரச்சனைனாலும் கன்சல்டன்ட் சொல்யூஷன் ப்ரொவைடர்னா ஃபாதர் தான். அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல்
ட்ரேட்ஸ். ஹி இஸ் த நாலேஜ் ஹெட், நாலேஜ் ஃபவுண்டன். அப்படிதான் ஃபாதர். அவர் தான் படிச்சவர். ஊர்ல என்ன ஒரு டிடிசி படிச்சிருப்பாங்க, மேக்சிமம் 2-3 பேர் ஒரு அண்டர் கிராஜுவேட் பிஏ பிஎஸ்சி இப்படி படிச்சிருப்பாங்க. இதுதான் எங்க ஊர். இன்னைக்கு அதே ஊருக்கு நீங்க போனீங்கன்னா ஊர்லயே ரொம்ப மொக்கையா படிச்சிருக்கிற ஒரு ஃபாதர். ஊர் படிச்சிருச்சு. சாரி, இது எங்களை குறைச்சு சொல்றதுக்கு இல்ல, திஸ் இஸ் குட். நாலேஜ் ரொம்ப டெமோக்ராட்டிக்கா மாறி ஊர்ல பார்த்தா டாக்டரேட், பிஜி, வீட்டுக்கு வீடு என்ஜினியர், இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. ஃபாதர் அரைச்சமாவையே அரைச்சிட்டு இருக்கிறார். புதிய சிந்தனைகள்லாம் இல்ல. இதுதான் உண்மை, யதார்த்தம். விச் மீன்ஸ் இட்ஸ் a happy thing or unhappy thing. அப்டேட் ஆகி மேல போயிருக்க வேண்டிய ஒரு ஃபாதர் சமூகங்கிறது புரோகித சமூகமாவே நின்று விட்டு கிளரிக்கல் கம்யூனிட்டியாவே நின்றுச்சு. பட் வேற சிவில் சொசைட்டி, மக்கள் சமூகம் பல திறன்களோடு அது வளர்ந்து போயிருக்குது. ஆனால் இந்த பொது சமூகத்தின் இவ்வளவு பெரிய ஆற்றல்களையும் வளங்களையும் ஒரு அழகாக ஆற்றுப்படுத்தி வெளிப்படுத்தல் செய்து அதை பொது சமூக வளர்ச்சிக்கு அணிதிரட்டுகிற எந்த முயற்சியும் இங்கு பெரிதாக நடக்கவில்லை. அந்த ஒரு முயற்சியை தான் த ரைஸ் என்கின்ற எழுமின் அமைப்பின் ஊடாக நாங்கள் செய்கின்றோம். வருகின்ற ஜனவரி 8, 9, 10 நாட்களில் கூட மாமதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு, சுமார் 50 நாடுகளிலிருந்து தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள் பங்கேற்கின்றார்கள். நீங்கள் கூட பங்கேற்க விரும்பினால் www.tamilrise.org TAMILRISC.org அது அந்த இணையதளம் ஊடாகவோ அல்லது 91 500 632 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைத்து கூட பதிவு செய்து நீங்கள் வரலாம். ஸோ அதில் தான் என்னுடைய கவனங்கள், என்னுடைய ஆற்றல் வயது வேறு ஆகிறது அல்லவா. முன்பு போல் ஒரு அந்த அசுர வேகத்தில் உழைப்பது என்பது கொஞ்சம் அது ஸ்லோன்னு சொல்றது கொஞ்சம் மெதுவாகிறது. மெதுவாகல, அந்த அசுர வேகம், ராட்சத வேகம் என்பது கொஞ்சம் இப்போ நமக்கு இருக்கிற எஞ்சி இருக்கிற அந்த காலத்தையும் ஆற்றல்களையும் ஒரு ஃபோக்கஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறதுனால நம்ம இந்த தேர்தல் கள ஆய்வு, ரெண்டாவது தேர்தல் கள ஆய்வு இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அஃபேர் ஆல்சோ. நாங்கள் 2006 செய்யறப்போ ஒரு நாளைக்கு 200 ரூபாயில ஒருத்தர் ஒரு வாலண்டியரை கொண்டு வர முடியும். இன்னைக்கு 2000 ரூபாய் இல்லாம நீங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஏதாவது நிறுவனங்கள் ஃபண்டிங் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம அந்த கள ஆய்வை நம்ம தரமாகவும் செய்ய முடியும். ஆனால் கட்டாயம் செய்வேன் நான். ஜனவரிக்கு பிறகு ஒரு கள ஆய்வு செய்து களம் எப்படி இருக்கிறது என்பதை படம் பிடித்து உங்களோடும் தமிழகத்தோடும் பகிர்ந்து கொள்வேன். இப்போது செய்யறதுக்கு நேரமும் இல்லை, அதற்கான வளங்களும் இல்லை என்பதுதான் உண்மை. கட்டாயம் ஃபாதர், நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.